ஈரான் இஸ்ரேல் இடையே நடைபெறும் போர் காரணமாக இந்தியாவில் எல்பிஜி சமையல் எரிவாயுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இஸ்ரேல் அமெரிக்காவின் கூட்டு படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் உலகின் அதிமுக்கிய எண்ணெய் போக்குவரத்து வழியான ஆர்முஸ் ஜலசந்தி ஈரான் மூடியுள்ளது. இதனால் உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ள நிலையில் சமையல் எரிவாயு விலையும் அதிகரித்துள்ளது. மேலும் இந்த பொருட்களுக்கு உலக அளவில் பெரும் பற்றாக்குறையும் ஏற்பட்டுள்ளது. அதிலும் இந்தியாவின் 80 முதல் 85% எல்பிஜி சமையல் எரிவாயு இறக்குமதி இந்த ஆர்முஸ் ஜலசந்தி வழியாகவே வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் அந்த பாதை மூடப்பட்டதால் இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டர் எரிவாயுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இந்தியா தனது இறக்குமதிக்கு வளைகுடா நாடுகளையே நம்பியிருந்த நிலையில் தற்போது வேறு நாடுகளில் இருந்து அவசர எல்பிஜி சிலிண்டர் எரிவாயு இறக்குமதிக்கான நடவடிக்கைகளை இந்தியா முன்னெடுத்துள்ளது. மத்திய பெட்ரோலிய அமைச்சகத்தின் தகவலின்படி இந்தியாவில் தற்போது சுமார் 25 முதல் 30 நாட்களுக்கு தேவையான எல்பிஜி கையிருப்பு உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போதைய நிலையில் எல்பிஜி சமையல் எரிவாயுக்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என்றே கூறப்படுகிறது. மேலும் சமூக வலைதளங்களில் பரவும் சமையல் எரிவாயு முற்றிலும் தீர்ந்துவிடும் போன்ற வதந்திகளை நம்பி மக்கள் வீதியில் சிலிண்டர்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. அதே நேரம் சர்வதேச அளவில் விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டுள்ளதால் சந்தையில் எரிவாயு விலை உயர்ந்துள்ளது. இதனால் வரும் காலங்களில் இந்திய அரசின் வெளியுறவு கொள்கைக்கு ஏற்ப இந்த விலையில் மாற்றம் வர வாய்ப்புள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது.